கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதுக்காகத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம். விடியா திமுக முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்த அதற்கு முழுமையான பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் இதை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நியாயமான விசாரணை நடைபெறும். ஏற்கனவே செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருடைய அந்த விசாரணை சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அது மக்களுக்கு பயனளிக்கவில்லை. இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பொழுதும் திமுக கட்சி சேர்ந்தவர்கள் சில அமைச்சர்கள் துணை போனதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்துள்ளன. இப்பொழுதும் பகிரங்கமாக கள்ளக்குறிச்சி நகர மையப்பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் விற்க முடியாது. இதில் கூட திமுக பெரும் புள்ளிகள் இதற்கு பின்பலமாக இருந்து ஆட்சி அதிகார பலத்தை வைத்து இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக வலைதளங்களிலும் செய்திகளிலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். பரவலான செய்தி. ஆக ஆளுங்கட்சி என்ற காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.